மன்னா, லூக்கா 16வது அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். இந்த வார்த்தை உண்மையாயிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலனை குறித்து சொல்கிறது. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். நாம் கொஞ்சத்தில் கூட உண்மையாக இருக்கணும் என்று விரும்புகிறார். நம்ம சிறிய காரியங்களில் உண்மையாக இருந்தால் பெரிய காரியங்களிலும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். சிறிய காரியத்தில் நம்ம உண்மை இல்லாமல் இருந்தால் பெரிய காரியத்திலும் உண்மை இல்லாதவர்களாக இருப்போம். நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிற எல்லா விஷயங்களிலும், எல்லா ஊழியங்களிலும், எல்லா வேலைகளிலும், ஒருவேளை உலக பிரகாரமான வேலையில் நீங்கள் இருக்கலாம், அதிலே நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாவற்றிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உண்மையுள்ளவர்களை அவர் சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கிறவர். நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது. கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் இருப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் உண்மையாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய கரங்களிலே எங்களை நம்பி நீர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, எல்லாம் அந்த உண்மையாக இருப்பதற்கு எதிராக மாறாக வருகிற எல்லா பொல்லாத ஆவியின் கிரிகளும் முறியடிக்கப்படட்டும். இயேசுவின் கரத்துக்குள்ளாக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எல்லாரும் உண்மையாக இருக்க எங்களுக்கு பலனும் கிருபையும் தாங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.